பரிகார ஸ்தலம் பற்றி சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. குரு பயிற்சி, குரு பரிகார ஸ்தலங்கள் எல்லா சிவஸ்தலங்களிலும் ஆகம முறைப்படி தட்சிணாமூர்த்தி வெளிப்பிரகாரத்திலோ அல்லது உள்பிரகாரத்திலோ மோட்சத்தில் அருள் பாலிக்கிறார். அந்த ஸ்தலம் குரு பரிகார ஸ்தலம் அல்லவே அல்ல, சிவஸ்தலம். உதாரணமாக ஆலங்குடி ஆபத் சகாய ஈஸ்வரர் சிவஸ்தலம், தட்சிணாமூர்த்தி வெளிப்பிரகாரத்தில் அருள்பாலிக்கிறார். அது குரு பரிகார ஸ்தலம் அல்லவே அல்ல. கோவிந்தவாடி, அங்கே ஆபத் சகாய ஈஸ்வரர் அருள் பாலிக்கிறார், அது சிவஸ்தலம். வெளிப்பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி இருக்கிறார், தனி கோயில் கொண்டு இருக்கிறார், அதுவும் குரு பரிகார ஸ்தலம் அல்ல, சிவஸ்தலம். தக்கோலம், தக்கோலத்தில் ஈஸ்வர் ஸ்தலம், தட்சிணாமூர்த்தி வெளிப்பிரகாரத்தில் அருள் பாலிக்கிறார், அதுவும் குரு பரிகார ஸ்தலம் அல்ல. தட்சிணாமூர்த்தி எங்கு எங்கு எல்லாம் மூலவராக அருள் பாலிக்கிறாரோ அந்த திருத்தலமே குரு பரிகார ஸ்தலம். நமக்கு அருகாமையில் உள்ள குரு பரிகார ஸ்தலம் காஞ்சிபுரம் பழைய ரயில்வே நிலையத்தில் எழுந்தருள் அருள்பளிக்கும் ஸ்ரீ யோக தட்சிணாமூர்த்தி குரு பகவான், அது குரு பரிகார ஸ்தலம். அடுத்தது பாடி, தனி கோயில் கொண்டு அருள்பாலிக்கிற குரு பரிகார ஸ்தலம். அடுத்தது திருவொற்றியூர் வடிவடையம்மா கோயில் பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி மூலவர அருள், அது குரு பரிகார ஸ்தலம். வண்ணாரப்பேட்டை தட்சிணாமூர்த்தி மூலவர் அருள், அது குரு பரிகார ஸ்தலம். கோவிந்தவாடியோ ஆலங்குடியோ தக்கோலமோ மற்ற சிவஸ்தலங்களில் வெளிப்பிரகாரத்தில் உள்பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி அருள் பாலிக்கும் ஸ்தலங்கள் குரு பரிகார ஸ்தலம் அல்லவே அல்ல, அது சிவஸ்தலம்தான்.